எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். இப்படின்னு நம்ம தெரியாதத கூட தெரியிறாப்புல நடிச்சுக்கிட்டு, எனக்கு எல்லாமே தெரியுங்கிறாப்புல சொல்லிட்டுருக்கோம். நெறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா, இது வந்து அறிவுக்கூர்மையே கிடையாது. அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி தான். மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து தெற்கும் வடக்குமா கொங்கன் புகைவண்டி பாதை போயிட்டுருக்கு. அந்த ரயில்ல பயணிக்கிறவங்க வந்து மேற்கு பாதை மேற்கு சாளரம், சாளரம்னா ஜன்னல். ஜன்னல்ல உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரைய மட்டும் தான் ரசிக்க முடியும். அது அழகான காத்த உள்வாங்க முடியும். இதே கிழக்கு ஜன்னல்ல உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அது தொடர்ச்சி மலைகள அழகா காணலாம். ஏன்னா, அவங்க மறுபக்கத்த பார்க்க முடியாது. இப்ப இந்த மறுபக்கம் பார்க்க முடியலங்கிறதுக்காக நம்ம அவங்கள போய் குறை சொல்ல முடியுமா? முடியாது. இதே மாரி தான் வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு வாழ்க்கையோட மறுபக்கத்தில என்ன இருக்குன்னு அ அறியாமையினால நம்மளுக்கு தெரியாமலே இருக்கு. அத நம்ம ஒரு குறையா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தவங்க சொல்ல வராங்க, சொல்றாங்கன்னா, அத நம்ம தெரிஞ்சது மாரி காட்டிக்கிட்டு, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லாம, அத புதுசா கேட்குற ஒரு குழந்தையா மாறிறது ரொம்பவே நல்லது. ப்ளஸ் அதுதான் அறிவு கூர்மையும் கூடன்னு சொல்றாங்க. ஸோ எதையுமே தெரிஞ்ச மாரி காட்டிக்காமயும், தெரியாதத எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருக்காம, புதுசா கத்துக்கோங்க. அதான் நல்லது.